எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை காலை பிரார்த்தனை வாசிக்கும். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் துவங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனே, எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அற்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. தேங்க்யூ. இப்போ நம்மளுடைய பழைய ப்ராக்டிஸ் மாடியூல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்களை மூடி இருத்தல், உணர்வோடு கண்களை மூடி இருத்தல், புற உலகத்திலிருந்து விடுபட்டு அக உலகத்திற்கு திரும்பி இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மூச்சின் மீது கவனம், அதிஷ்டானா, இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளுகிறோம். தியானத்தில் நிலை கொள்ளுகிறோம். இந்த அதிஷ்டானா என்பது எந்த ஒரு இறுக்கமும் உடலில் இல்லாமல் முற்றிலும் தளர்வான நிலையில் அசைவற்ற நிலையில் உடலை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய தன்மை. இந்த அதிஷ்டானால நம்ம உட்காந்துட்டு அதை உறுதிப்படுத்தணும், ஃபீல் பண்ணணும், உணரணும், நம்ம அதிஷ்டானால இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயங்களையுமே ஒரு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்து நிதானமா பண்ணணும். ஏன்னா தியானத்தினுடைய அடிப்படைகள் எவ்வளவு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு தியானத்தினுடைய அடுத்தடுத்த நிலைகள்ல ஒரு உறுதித்தன்மை இருக்கும். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் கூட டைம் எடுத்து நான் வெளி உலகத்திலிருந்து விடுபட்டு அக உலகத்துக்கு வந்திருக்கேன், என்னோட கண்ணை மூடி இருக்கிறேன். இந்த கண் மூடப்பட்டிருக்கிறதுக்கு மேல நீங்க கவனம் செலுத்தலாம். உள்நிலையில இருந்து என்னுடைய கண் மூடப்பட்டிருக்கிறது, வெளியில வெளி உலகம் இருக்குது, உள்ள அக உலகம் இருக்குது. அப்பதான் அந்த அக உலகத்தினுடைய அந்த உணர்வு தன்மை நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதிஷ்டானாவை நீங்க ஏற்படுத்தி விட்டு அதை உணருங்கள். என்னுடைய உடல் இப்போது அதிஷ்டானாவில் இருந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கூட அசைவில்லாம ஒரு சிலை மாதிரி இருக்குது. அதே நேரத்துல இருக்கும் எங்கேயுமே இல்லை, தளர்வா இருக்குது.
இருக்கும். உடம்புல இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நம்ம வந்து உணர்ந்துக்கிறதுன்னா, நம்ம முகத்துடைய தசைகள் இருக்கு, நம்ம கன்னங்கள். இந்த கன்னங்கள்ல, இந்த நெற்றியில இருக்கக்கூடிய ஒரு தளர்வு நிலை தான் உடல் முழுக்க இருக்கக்கூடிய தளர்வு நிலையை பிரதிபலிப்பது. இப்ப முகத்துல நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்க உடம்பு வந்து தளர்வா இருக்கா, இறுக்கமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1½ நிமிஷம் வரைக்குமே இந்த அகநிலையில் நிலைத்திருத்தலையும், கண்கள் மூடப்பட்டிருப்பதையும், அதிஷ்டானாவையும் நீங்க அப்படியே இத வந்து ஒரு டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு கண்ண மூடி உட்கார்றதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா, நம்ம கிளாஸஸ்ல சொல்லிக் குடுக்குற மாரி ஒரு 100 கவுண்ட் நீங்க பண்ணுங்க. உள்மூச்சு 1, வெளிமூச்சு 2, மீண்டும் உள்மூச்சு 3, வெளிமூச்சு 4. இந்த மாரி ஒரு 50 கவுண்ட்ஸ் கூட போதும். 50 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு, அந்த உங்களுடைய அக உலகத்தில் நல்ல உறுதி பெற்று நின்று விடுங்கள். ஸோ இந்த பேசிக் இருக்கு இல்லையா? இந்த பேசிக்க வந்து எப்பயுமே நம்ம கடைபிடிக்கணும். நம்ம எவ்வளோ நாள் பிராக்டிஸ் பண்ணவங்களா கூட இருக்கலாம். ஆனா இந்த பேசிக்க நம்ம கடைபிடிச்சுட்டு தான் அடுத்த ஃபார்ம் 3க்கோ, இறை உணர் சுவாசத்துக்கோ நம்ம போவோம். 50 கவுண்ட் கூட நீங்க பண்ணுங்க. ஒரு டெம்ப்ளேட் மாரி வச்சுக்கணும். ஏன்னா, இந்த ஷிஃப்டிங்ல வந்து நெறைய தவறுகள் நடக்கும். நம்ம டக்குனு மெடிடேஷனுக்குள்ள போகணும்னு அவசரப்படும்போது, அந்த ஷிஃப்டிங் ப்ராப்பரா நடக்கலைன்னா, ஒரு மிட்வேல நமக்கு ஏதாவது சில கன்ஃப்யூஷன்ஸ் வந்துரும். அதனால சரியான ஒரு தொடக்கம், நிதானமான ஒரு தொடக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் இறை உணர் சுவாசம். இறை உணர் சுவாசம்ங்கிறது என்ன? உள்மூச்சு, வெளிமூச்சு இத நம்ம கவனிச்சுட்டு வர்றோம். இந்த மூச்சு இயல்பான ஒரு ஃப்ளோல இருக்கணும். நீங்களே இழுத்து, நீங்களே பெருசா வெளிய விடணும்னு அவசியம் இல்ல. என்ன நடக்குதோ அத நம்ம கவனிக்கணும். இந்த கவனத்துக்கூட உணர்வை மேற்கொள்ள வேண்டும். இந்த மூச்சு நமக்குள்ள வந்து போகுதே, இது நாம எடுக்கிறோமா? இல்ல அதுவே வந்து போகுதா? இது அதுவே வந்து போகுது. நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நமக்கு இதன் மேல அதிகாரம் இல்ல. அப்ப யாருக்கு அதிகாரம் இருக்கு? இந்த கேள்விய நம்ம எழுப்பணும். இறைவனுக்கு. இந்த மூச்சு நமக்கு தரப்படுது. நாம எடுத்துக்கல, தரப்படுது. நம்ம எடுத்துக்காம இருந்தா கூட அது நமக்குள்ள போகுதே, அப்ப தரப்படுது. நம்ம வாங்கிக்கிறோம். இந்த மூச்சு தான் நம்ம வாழ்க்கையோட அடிப்படை. இந்த அடிப்படையான இந்த வாழ்வாதாரம் நமக்கு தரப்படுது. நம்மளுடைய எந்த முயற்சியும், உழைப்பும் இல்லாம அதுவே நமக்கு தரப்படுது. இந்த மூச்சு வெறுமனே பொதுவா எல்லாருக்கும் தரப்படுற மாரி நமக்கும் தரப்படல. நமக்கு தனித்துவமான தன்மையில இது தகவமைக்கப்பட்டு, கட்டமைக்கப்பட்டு நமக்கு தரப்படுது. ஸ்பெஷலா, எக்ஸ்க்ளூசிவா நமக்கு ஒவ்வொரு மூச்சும் தரப்படுது. தந்து கொண்டிருப்பவன் இறைவன். அப்ப இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நம்மை கவனித்துக் கொண்டிருந்தால் தானே அடுத்தடுத்து நமக்கு என்ன தேவை என்பதை இறைவன் அறிய முடியும். அத அத மூச்சிலை வைத்து கொடுக்க முடியும். படைப்பாளன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்போ ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம மூச்சை கவனிக்கும்போது இந்த உணர்வையும் வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சு எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். தனித்துவமாக, பிரத்யேகமாக இந்த மூச்சு எனக்காக படைக்கப்பட்டு, என்னுடைய இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உணர்வோட ஒவ்வொரு மூச்சும். இதுதான் இறை உணர் சுவாசம். இதெல்லாம் தான் இறைவழி தியானத்தினுடைய அடிப்படைகள். இந்த அடிப்படைகள்ல ரொம்ப உறுதியா நம்ம இருந்தாலே, இது ஒரு மருத்துவம்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். மருத்துவத்துக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதனால இந்த இந்த இறைவழி தியானத்தினுடைய இந்த அடிப்படைய நம்ம சரியான முறையில பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான், அடுத்த எந்த ஒரு ஃபார்ம் பிராக்டிஸ் பண்றதா இருந்தாலுமே நம்ம ப்ராப்பரா பண்ண முடியும். ரிசல்ட் ஓரியன்டடா இருக்கும் எல்லாமே. நம்ம ஃபார்ம் 3 பண்றோம்னா கூட நம்ம அவசரப்பட்டுறக்கூடாது ஃபார்ம் 3 பண்றது. ஏன்னா ஃபார்ம் 3ங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம். அது ஒரு ஆட்டோமேஷன் மாரி. அப்போ ஆட்டோமேஷன் ப்ராப்பரா நடக்கணும்னா, அத நம்ம ப்ராப்பரா செட் பண்ணணும்ல. அப்பதானே அது ஒழுங்கா நடக்கும். அப்போ அந்த செட்டப் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த அடிப்படை. ஃபார்ம் 3ல நீங்க ஒரு சாட்சி பாவனையில தான் இருக்க போறீங்க. ஒரு பார்வையாளரா இருந்து என்ன நடக்குதோ செய்ய போறீங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? எதுக்குமே நீங்க வந்து பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணிறக்கூடாது. எதுலயுமே இன்வால்வ் ஆயிறாதீங்க. சும்மா தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருங்கன்னு சொல்றோம். அந்த சும்மா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கான பிரிப்பரேஷன் தான் இவ்வளவும். கண்ண மூடுறது, உணர்வோட கண்ண மூடுறது, அதிட்டானா.
எதை உணர் சுவாசம், இந்த இந்த அடிப்படைகள்ல உறுதியா இருக்கும். இந்த அடிப்படைகள் என்னைக்குமே மாறாது. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த அடிப்படையில நம்ம இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு எதிரான சக்திகள், அதாவது நம்மை இறை வழியிலிருந்து புரளச் செய்யக்கூடிய சக்திகள் ஒவ்வொரு நாளுமே நம்மை மிகைப்பதற்கு அது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நாமும் நம்மளுடைய நிலைப்பாடுகளில் உறுதியை உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டும். அதனால இந்த அடிப்படைகள்ல நம்ம ரொம்ப கவனமா, அதாவது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்றோம், இன்னைக்கு தான் கத்துக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சின்சியாரிட்டியோட, இன்வால்மெண்ட்டோட இப்படி அப்படி அப்படிலாம் பண்ணணும். அடிப்படைகள்னு பார்க்கக்கூடாது. இவ்வளோ இதை தானே நம்மளால பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு புதிய படைப்பு நீங்க. நேத்து இருந்தவங்க இல்லை, இன்னைக்கு புதிய படைப்பு. புதுசா இருக்கிறீங்க. இன்னைக்கு இதை அவ்வளோ இன்வால்வ்டா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், மனசுக்காக பண்றேன், ஃப்ரெஷ்ஷா அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கணும். ரைட். ஸோ இப்போ நம்ம தியானம் ஆரம்பிக்கலாம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அகசூழலுக்குள் திரும்பவும் உணர்வோடு இந்த செயல் நடக்கட்டும். அக உலகம், என்னுடைய அக உலகம். எனக்கு அக உலகத்துல பெயர் கிடையாது, எந்த உலக அடிப்படையிலான அடையாளங்களும் கிடையாது. நான் நானாக, நான் எதுவாக படைக்கப்பட்டேனோ அதுவாக என்னுடைய அக உலகத்துக்கு நுழைகிறேன். உலகம் என் மீது சுமத்தி இருக்கும் அடையாளங்களும் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அக உலகத்தில் அவைகள் எதற்கும் அனுமதி கிடையாது. என்னுடைய அக உலகத்திற்கும் நான் நுழைகிறேன். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சிறு அசைவுக்கும் உடலை உட்படுத்தாமல் ஒரு சிலை போல அசைவின்றி, இறுக்கங்கள் ஏதும் இல்லாமல் முற்றிலும் தளர்வாக உடலை அமைத்துக் கொள்ளுங்கள், இருத்திக் கொள்ளுங்கள். அதை உணருங்கள். அதிஷ்டானாவை உணருங்கள். முகத்தின் தசைகள், கன்னங்கள், நெற்றிப் பகுதி தளர்வோடு இருக்கட்டும். உங்கள் உடல் முழுக்க கவனம் பரவட்டும். உங்கள் உடல் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தப்பட்டிருப்பதை உணருங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான உள்மூச்சும் இயல்பான தன்மையில் வெளிமூச்சும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட நிகழ்வாக மூச்சோட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வையும் மேற்கொள்ளுங்கள். மூச்சு எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் பெற்றுக்கொள்கின்றேன்.
மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். இறை உணர் சுவாசம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது பண்ண முடியாதவங்க 1 2 3 கவுண்ட் பண்ணலாம். உள்மூச்சு 1, வெளிமூச்சு 2, உள்மூச்சு 3, வெளிமூச்சு 4. மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இணைந்திருக்கட்டும். தியானத்தை தெளிவான முறையில் விழிப்புணர்வோடு தொடங்குங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். இப்போ ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனை என்பதை பற்றிய கற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பார்வையாளராக உங்கள் அக உலகத்தில் நீங்கள் நிலை பெற வேண்டும். உங்கள் அக உலகில் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகள் குறித்தும் நீங்கள் ஒரு பார்வையாளரைப் போல இருக்க வேண்டும். அந்த நிகழ்வுகள் குறித்து எந்த ஆதரவும் எதிர்ப்பும் மேற்கொள்ளாமல் வெறுமனே ஒரு பார்வையாளராக எண்ணங்கள், உடல் உணர்ச்சிகள், தூக்கம், வெறுமைத்தன்மை, புற சூழலிலிருந்து ஏற்படக்கூடிய பல்வேறு தூண்டல்கள், தொந்தரவுகள் எது நிகழ்ந்தாலும் அது நிகழ்கிறது, இவ்வாறு நிகழ்கிறது என்பதை பாருங்கள். அந்த நிகழ்வுக்கு எந்த விதமான ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவித்து விடாதீர்கள். அது நிகழ்கிறது என்று பாருங்கள். வெறுமனே ஒரு பார்வையாளராக இருந்து கொண்டிருங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்க.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். கண்கள் மூடிய நிலையில். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஒவ்வொரு முறை தியானம் நிறைவு பெற்ற பிறகும் நாம் மனதில் கொள்ள வேண்டிய உணர்வு, அழகிய முறையில் இந்த செயல் நிறைவேறி இருக்கிறது. இந்த செயல் மிக முக்கியமான ஒரு செயல். நம்முடைய வாழ்வில் நாம் இன்றைய நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலானாலும் அதைவிட முக்கியமான ஒரு செயல் இது. அதிமுக்கியமான ஒரு செயலை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த செயல்தான் அத்தனை செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்க போகிறது. இந்த செயல்தான் அத்தனை செயல்களையும் செம்மையாக ஆக்கி வைக்க உதவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த செயலை செய்வதற்கு நமக்கு பக்குவத்தையும் உடல் வலிமையையும் சூழல்களையும் அமைத்து தந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை சரியான தன்மையில் நிகழ்வதற்கு இது போன்ற செயல்கள் உதவி கொண்டிருக்க வேண்டும் என்ற விருப்பம், தொடர்ந்து இந்த பயணத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க இதை மறந்துட வேண்டியதான். மறந்துட்டு உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் முழு கவனம், முழு ஈடுபாடு, முழு செயல்திறனை வெளிப்படுத்தி முழுமையாக ஈடுபட வேண்டும். செயல்தான் இங்க முக்கியம். பேசிக்கிட்டு இருக்கிறதும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் முக்கியம் இல்லை. செயலுக்கான தளம் இந்த உலகம். காலம் நமக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்குவம் தியானத்தின் மூலம், நம்முடைய ஞானங்களின் மூலம், புரிதல்களின் மூலம் கிடைத்திருக்கிறது. செயல்கள், தவறுகள் நிகழும். அந்த தவறுகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தவறுகள் நிகழ்ந்து விட்டால் அதில் துவண்டு விடாதீர்கள். அடுத்து இது சீர் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு. உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்ளுங்கள். அது இறைவனுடைய மன்னிப்பாகும். தவறுகளில் நீங்கள் சிக்கி போக வேண்டாம். தவறு நிகழ்ந்து விட்டால் அதில் சிக்கி போக வேண்டாம். அதிலிருந்து மீள வேண்டும். மீண்டும் இந்த தவறுகள் நிகழாத ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற விருப்பத்தை மேற்கொள்ளும். இந்த விருப்பத்தை மேற்கொள்வதற்கு அந்த தவறு உதவியது. மீண்டும் அந்த தவறுகள் நிகழாத வகையில் ஞானங்கள் அருளப்படுவதற்கு அந்த தவறு உதவியது என்ற அடிப்படையில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் இறைவனுடைய மன்னிப்பின் மீது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாளைய வாழ்க்கைக்கு நமக்காக இருக்கக்கூடிய அந்த நன்மைகளின் மீது நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்ற உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஸோ நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதில் சின்ன ரிவிஷன், அதாவது சில ஃபார்ம்ஸ் பற்றி சின்ன சின்ன ரிவிஷன்ஸ் இருக்குது. புது ஃபார்ம்ஸ் டீச் பண்ணணும். அதனால் அதுக்கான டைமிங்ஸ் அறிவிக்கப்படும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நாளைய தியானம் சந்திக்கலாம்.